இன்னைக்கு நவம்பர் 15 16 17 அந்த மாதிரி ஏதாவது டேவாக இருக்கும். டியூட் படம் பார்க்க போகிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு இருக்கக்கூடிய தாட்ஸ் அபவுட் மை இன்செக்யூரிட்டிஸ். ஸோ ரொம்பவே அது படத்தை பற்றி கொஞ்சமாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு நான் போய் பார்க்க போகிறேன். எனக்கு வந்து என்னோடய பார்ட்னர் வந்து வேறு யாருக்கூடவே அது இருக்கிறது வந்து பெரிய ஒரு இன்செக்யூரிட்டி. கம்பேர் பண்ணிக்குவாங்களோ அதுக்கப்புறமா ரிலேஷன்ஷிப்க்கு அப்புறம் அப்படின்றது ஒரு விஷயம் வருது. அப்படி ஏன்னா நான் அதில் எனக்கு வந்து நான் எனஃபாக இல்லை அப்படின்றது ஒரு எண்ணம். ஓகேயா? அது மட்டும் இல்லாமல் இப்படி இல்லைனாலும் கம்பேர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா? ரிலேஷன்ஷிப்பில் இல்லைனாலும் அதுவும் ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், என்னோட பார்ட்னர்ன்றது வந்து எனக்கு மட்டும்தானே இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம், அவ்வளோதான். இப்போது இந்த டைமில் நான் இங்கே தனியாக இங்கே ஒரு இடத்துல இருக்கும்போது அவங்க வேற ஒருத்தவங்க கூட இருக்காங்கன்றது என்னால் சொல்லக்கூட ஒரு மாதிரி இருக்குது. அது என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல அந்த ஃபேக்டை. ஸோ அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி இந்த பாட்டை வந்து கேட்டுக்கிட்டே அந்த பாட்டை ஒரு வாட்டி கேட்டுட்டு போயிட்டு படத்தை பார்க்கலான் இருக்கேன். ஆனால் பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது எழுதின விதம். என் மலையவ அலையவ கடலவ என் சிரிப்பவ நிரந்தர ஒளியவ அப்படின்ற மாதிரி அழகழகான லைன்ஸ்லாம் இருந்துச்சு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது ரொம்ப வாட்டி விடாமல் இது பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது அவ்வளோ இதுவாக யோசிச்சும் பார்த்தேன். ஆனால் அந்த பாட்டை இதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பெர்ஸ்பெக்டிவில் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். பை.